வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. கோபியும் ஈஸ்வரியும் அவங்க நினைச்சதை நடத்தணும்ன்றதுக்காக இனியாக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணலாம்னு நினைக்கும் போது கரெக்டா போலீஸ் வந்து நிச்சயதார்த்தத்தை தடுக்குறாங்க. விருப்பமில்லாம கல்யாணம் நடக்குதோ, கட்டாய கல்யாணம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது கோபி சொல்றாரு, இல்ல மேடம், எல்லாம் விருப்பத்தோட தான் நடக்குது. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே, இனியான்ற ஒருத்தவங்க தான் போன் பண்ணி இந்த கல்யாணம் எனக்கு விருப்பமில்ல, கட்டாய கல்யாணம் பண்றாங்கன்னு சொன்னாங்களே, அதனாலதான் நாங்க அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது, இனியா, நான் தான் மேடம் போன் பண்ணேன். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என் தாடி கிட்டையும் பாட்டி கிட்டையும் நிறைய தடவை சொல்லிட்டேன். எங்க அம்மாக்கு கூட இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் படிக்கணும். ஆனா எங்க பாட்டி ரொம்ப பிடிவாதமா அவங்க நினைச்சத நடத்தணும்ன்றதுக்காக என் தாடிய பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க சொல்ற பேச்சுக்கு எல்லாம் ஆட வச்சுட்டாங்க. அதனாலதான் பாவம் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வந்துட்டாங்க. உங்ககிட்ட நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். என்னாலதான் நீங்க இவ்வளவு தூரம் வரவேண்டியதா போயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இனியா கேட்ட உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஈஸ்வரி காரி துப்பிட்டுட்டு போறாங்க. பொண்ணோட சம்மதம் கேட்காம எங்களை வர வச்சு அவமானப்படுத்திட்டீங்க இல்ல அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க. ஏய் இனியா, என்ன இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க? இந்த தைரியம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? உங்க அம்மா சொல்லி கொடுத்துச்சா? உங்க அம்மா பண்ற மாதிரியே திமிர்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி அதட்டும் போது இனியா சொல்றாங்க, பாட்டி, எங்க அம்மா மட்டும் திமிர்த்தனமா நடந்திருந்தாங்க, உங்களை என்னைக்கோ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி இருப்பாங்க. இந்த டாடி எங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற இன்னொருத்தரங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களையும் டிவோர்ஸ் பண்ணி இப்ப இந்த வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அம்மா எத்தனை தடவை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொன்னாங்க, அப்ப கூட டாடி போகவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீங்கதான். உங்களை கூட வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அம்மா ரொம்ப மென்மையா நீங்க போங்க அத்தேன்னு சொல்றாங்கன்றதுனால நீங்க அவங்களை அதட்டி அதட்டி அவமானப்படுத்துறீங்க. அவங்களை ஒரு மனுஷியாக கூட மதிக்க மாட்டறீங்க. அவங்க இன்னைக்கு உழைச்சு சம்பாரிச்சுதான் உங்களுக்கு சோறு போடுறாங்க. அவங்கதான் உங்களுக்கு தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்றாங்க. ஒரு சர்வ மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அடிமையா? இதே வேற ஒருத்தவங்க இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா இப்படியெல்லாம் நடக்க மாட்டாங்க. பதிலுக்கு பதில் வாயடி கொடுத்திருப்பாங்க. நீங்க பேசுறதுக்கு பதிலுக்கு பதில் கொடுத்திருப்பாங்க. வாயில அப்பன்னா நீங்க அடங்கி இருப்பீங்க. ஓவரா ஆடுறீங்க பாட்டி. வீட்ல இருக்கிற பெரியவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் நாங்க எல்லாம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி பக்குவத்தோட நடந்துக்கணும். ரொம்ப ஆணவமா ஆடக்கூடாது. எங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை எதுக்கு எங்ககிட்ட திணிக்கிறீங்க? இதேதான் தாடிக்கும் நடந்துச்சு. தாடிக்கு ராதிகா ஆண்டியா பிடிச்சிருந்துச்சு. படிக்கும் போதே அவங்க லவ் பண்ணாங்க. ஆனா தாடியோட காதலை வேண்டாம்னு சொல்லி அப்ப மட்டும் நீங்க ஒதுக்கிட்டு எங்க அம்மாவை புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதோட விளைவு என்ன? 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை வீணா போச்சு. ஒன்னு, ராதிகா ஆண்டி சந்தோஷமா வாழல. எங்க அம்மா என் தாடிய கல்யாணம் பண்ணி என் தாடி எங்க அம்மாவை புரிஞ்சு அன்பா சந்தோஷமா வச்சுக்கல. ஆனா 3 பிள்ளை பெத்துட்டும் எங்க அம்மா ஒரு அடிமை மாதிரி வச்சிருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீங்க மட்டும்தான் பாட்டி. எங்க அம்மாவை பார்த்து கத்துக்கிட்டேன்னு சொல்றீங்க இல்ல, எங்க அம்மாவை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன். எங்க அம்மா பட்ட கஷ்டங்களை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன். நான் சொந்த கால்ல நிக்கணும். இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா இப்ப பார்த்த மாப்பிள்ளை தாடி மாதிரியே என்னை ஒரு இடியட்டு நீ ஒருத்தனை லவ் பண்ண, அதனால கட்டாயமா என் தலையில கட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு என்னை அவமானப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா மாதிரி மாமியாருக்கு கால் அமுக்கிவிட்டு பணிவிடை செஞ்சு அடிமை மாதிரி, சொல்லப்போனா ஒரு வேலைக்காரி மாதிரி என்னால இருக்க முடியாது. ஏன் இந்த வீட்டுக்கு வர்றா செல்வி ஆண்டி வேலைக்காரி, அவங்க கூட துணிச்சலோட உங்களை எதிர்த்து பேசுறாங்க. ஆனா என் அம்மா என்னைக்காவது உங்களை எதிர்த்து பேசியிருக்காங்களா? அவங்களுக்குரிய மரியாதை கொடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா பாக்கியா அதை செய், பாக்கியா இதை செய் அப்படின்னு சொல்றீங்க. இதே எங்க அம்மாவை சமமா உட்கார வச்சு அவங்களோட கருத்துக்களை கேட்டிருந்தா என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? எங்க அம்மா படிக்காதவங்க, வெளி உலகம் தெரியாதவங்க தான். ஆனா செழியன் அண்ணா லவ் பண்ணாரு.
வேற மதத்து பொண்ணுன்னு சொன்னா கூட போராடி உங்ககிட்ட எல்லாம் கஷ்டப்பட்டு போராடி செலியன் அண்ணா கல்யாணத்தை நடத்தினாங்க. இப்ப சொல்றீங்க அந்தஸ்துல நம்மளுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு. அந்தஸ்து எதுவோ பணம்தானே. ஏன் ஜெனி அக்கா அன்னைக்கே பணக்காரங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? செலியன் அண்ணனை லவ் பண்ண உடனே சரி பரவாயில்லை கல்யாணம் பண்ணி வைப்போம்னு ஏன் நீங்க ஒத்துக்கல? எங்க அம்மா செலியன் அண்ணன் கல்யாணத்துக்கு எவ்வளவு போராடுனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து வேற மதத்து பொண்ணுனாலும் பரவாயில்லை அந்தஸ்துல ஈக்குவல்னு சொல்றீங்க. உங்க பேச்செல்லாம் காத்துல கூட எழுத முடியாது பாட்டி. நேத்து ஒரு பேச்சு பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க. உங்க காலம் போயிடுச்சு பாட்டி. சாதாரணமா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு அமைதியா இருங்க. வீட்ல நடக்கிற விஷயங்களை கவனிங்க, கருத்துக்கள் சொல்லுங்க. ஆனா கருத்துக்களை எங்களுக்குள்ள திணிக்காதீங்க. இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. உங்களோட பழைய பஞ்சாங்கத்தை எங்க கிட்ட கொண்டு வந்து திணிக்காதீங்க அப்படின்னு இனியா பேசும்போது ஈஸ்வர் சொல்றாங்க. ஏய் என்ன பார்த்து பழைய பஞ்சாங்கம் அங்கிற? இவ்வளவு மோசமா பேசுற? உனக்கு எவ்வளவு திமிர் ஆயிடுச்சு? பாக்கியா நீ பிள்ளை வளர்க்கிற லட்சணத்தை தெரியுதா? உன் பொண்ணு என்ன பேச்சு பேசுறா பாரு அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்வரி இனியா சொல்றாங்க. பாட்டி இருங்க பாட்டி. உங்களுக்கு தேவைக்கு மட்டும் தாத்தா இறந்தப்ப அப்பாவை கொல்லி போட வேணாம்னு சொல்லிட்டு அம்மாதான் கொல்லி போடணும்னு சொல்லி வற்புறுத்தி அம்மாவை செய்ய வச்சீங்க. அதுக்காக பழி வாங்குறதுக்கும் அப்பா அம்மாவை தான் கஷ்டப்படுத்தினாங்க. இப்ப மறுபடியும் நீங்க உங்க பையனோட சேர்ந்துகிட்டீங்க. இப்பவும் அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க. 2 பேரும் சேர்ந்துகிட்டு உங்களுக்கு தேவைன்னா பழைய பஞ்சாங்கத்தை புதுசா மாத்துவீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா பழசுதான் கரெக்ட் அப்படின்னு பேசுவீங்க. ஏன் அன்னைக்கு மட்டும் விட்டிருக்க வேண்டியதுதானே? என் பையனே கொல்லி போடட்டும் தாத்தா சொன்னா என்ன? என் பையன்தான் கொல்லி போடணும், ஆம்பள பிள்ளைதான் கொல்லி போடணும் அப்படின்னு சொல்லி விட்டிருக்க வேண்டியதுதானே? உங்க தேவைக்கு மட்டும் மாத்திக்கிறீங்க. நாளைக்கே ஆகாஷ் படிச்சு பெரிய கலெக்டர் ஆயிட்டா அன்னைக்கு அந்தஸ்துல அவனும் ஈக்குவலா வந்துருவானே பாட்டி. அப்ப சரின்னு ஒத்துக்கிருவீங்களா? ஏய் அதுக்காகத்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துனியா? பாத்தியா கோபி என்னென்ன பேச்சு பேசுறான்னு? அப்ப பாப்பா எவ்வளவு பேச்சு பேசுறா? பாக்கியாவே பரவாயில்லை ஒரு தடவை அதட்டுனா அமைதியா இருப்பான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும்போது பாட்டி நான் ஆகாஷுக்காக நான் பேசல. ஒரு சாதாரண கருத்துதான் சொன்னேன். ஆகாஷ் கூட பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு அம்மாக்கு பிராமிஸ் பண்ணிட்டேன். என் சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். ஆனா இப்படி பேசாதீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்றேன் பாட்டி. ஏய் கோபி இவ கண்டிப்பா நம்மள அசிங்கப்படுத்திருவா. கண்டிப்பா அந்த வேலைக்காரி பையன் ஆகாஷை தேடி போயிடுவா. இன்னொரு மாப்பிள்ளை எங்க தேடுறது பாத்தியா? பாக்கியா அவன் படிச்ச பணக்காரனா வந்துருவாங்கன்றதுக்காக இப்ப இவ காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும் போது பாட்டி போதும் நிறுத்துங்க. இனிமேலும் என் விஷயத்தை பற்றி பேசுனீங்கன்னு வைங்க வீட்டை விட்டு நான் வெளியில துரத்திடுவேன். இது என் அம்மாவோட வீடு. உங்களுக்குரிய மரியாதையும் உங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கிறோமா அதோட காப்பாத்திக்கிட்டு அமைதியா இருங்க. டாடி நீங்க முதல் வீட்டை விட்டு வெளியில போங்க. டாடி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கதான். அம்மா எதுவும் சொல்லலன்றதுனால நீங்க இங்கேயே இருந்துகிட்டு தொந்தரவு பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? இனி அம்மா உனக்காகத்தான்மா நான் இங்க இருக்கேன். டாடி நீங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுச்சு. ஆனா இப்பதான் டாடி தோணுது அம்மாவுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் அப்படின்னு. வேண்டாம்னு விட்டுட்டு போன ஒரு ஆம்பளை கூட வந்து உட்கார்ந்துகிட்டு இப்படி சிரமப்படுத்துறது நியாயமே கிடையாது. சட்டப்படியும் இது தப்புதானே? டாடி உங்களுக்குத்தான் எல்லாமே தெரியுமே. ராதிகா ஆண்டிய கல்யாணம் பண்ணப்ப அந்த லேடியோட சேர்ந்து இங்க வந்து அம்மா கண்ணு முன்னாடி இருந்து அம்மாவை கஷ்டப்படுத்தினீங்க. அம்மாக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு என்னால இப்ப உணர முடியுது. இப்ப நீங்க தனியா இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு மறுபடியும் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இந்த பாட்டி வற்புறுத்திக்கிட்டு எவ்வளவு சங்கடப்படுத்துறாங்க. அம்மாவால நிம்மதியா இருக்க முடியாம ஒரு முள்ளு மேல நடக்குற மாதிரி அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. டாடி நீங்க கிளம்புங்க. டாடி நான் இனிமே எங்க அம்மாவுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாதான் இருப்பேன். எங்க அம்மா கஷ்டப்படுற மாதிரி அசிங்கப்படுற மாதிரி நான் எந்த விஷயமும் செய்ய மாட்டேன். டாடி மத்தவங்க செய்யவும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க. பாக்கியா இனியாவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இனியா தேங்க்ஸ். இனியா அம்மா நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா.
இனிமே இந்த பாட்டி உன்னை ஒரு தடவை கூட அவமானப்படுத்தி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு காலமுக்கி விடணும்னா கூட அதை அன்போட மரியாதையோட கூப்பிட்டா மட்டும் செய்யுமா? நீ நீ சும்மா சும்மா வேலைக்காரி மாதிரி ஓடிப்போய் செய்யாதம்மா. என்னதான் பாட்டியா இருந்தாலும் அத்தையா இருந்தாலும் உனக்குரிய மரியாதை கிடைக்கணும்மா. உன்னை பார்த்துதான்மா இப்ப நான் தைரியமா துணிச்சலா முடிவெடுத்தேன். நீங்க செத்தாலும் பரவாயில்லைன்னு யோசிச்சீங்க. பாத்தீங்களா, என் வாழ்க்கைக்காக நீங்க துணிஞ்சீங்க. அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்க ஆரம்பிச்சீங்க. நான் என் வாழ்க்கைக்காக நானே பேசலாம்னு யோசிச்சுதாமா போலீஸ்க்கு போன் பண்ணேன். இனி யாரும் உங்களை திட்டக்கூடாதும்மா. நான் இனி எந்த தப்பும் செய்ய மாட்டேன். இந்த பாட்டி கூட உங்களை அதட்டி ஒரு வார்த்தை கூப்பிட்டா நான் கேள்வி கேட்பேன்மா. அவங்களுக்கு அதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மருமகன்ற அன்பு இல்லைன்னா அதை கூப்பிடுற விதமே வேறமாயிருக்கணும். ஏய் பாக்கியா, அப்படி கூப்பிடக்கூடாதும்மா. அன்பா கூப்பிடணும். பாக்கியா, இத வாமா, இதை எடுத்து வைமா. அப்படி கூப்பிட்டா மட்டும் செய்யுங்கம்மா. உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கோங்கம்மா அப்படின்னு இனியா பேசுறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.